பலனற்று எனக்கு பலன் தாரும், ஞானமற்று எனக்கு ஞானம் தாரும். பலனற்று எனக்கு பலன் தாரும், ஞானமற்று எனக்கு ஞானம் தாரும். என் பலனோ கொஞ்சமே, உங்க பலனை தாருமே. என் ஞானமோ கொஞ்சமே, உங்க ஞானத்தை தாருமே. கர்த்தாவே நீர் சொல்லும் அடியே கேட்கின்றேன். கர்த்தாவே நீர் சொல்லும் அடியே கேட்கின்றேன். உமக்காய் அனுதினம் செயல்பட இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திட சொல். உமக்காய் அனுதினம் செயல்பட இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உங்க பிரசன்னம் தாருமே. சொல்லுவா, உங்க கிருபை தாருமே. உங்க பிரசன்னம் தாருமே. தாவே நீர் சொல்லும் அடியே கேட்கின்றேன். கரெக்ட்ல செட்டாமா? கர்த்தாவே சொல்லும் ஐயா, நீ சொல்வதை நாங்கள் கேட்க எங்களை உணர்வுள்ள ஆக்கும் ஆண்டவரே. உலகத்தில் எழும்பி ஜொலிக்க உங்க அபிஷேகம் தாருமையா. உலகத்தில் எழும்பி ஜொலிக்க உங்க அபிஷேகம் தாருமையா. உங்க ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தாருமே. உங்க ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தாருமே. நீர் எனக்கு தாருமே. கர்த்தாவே நீர் சொல்லும் அடியே கேட்கின்றேன். எல்லாரும் வாயத்தரங்க ஒரு விஷயம். கர்த்தாவே நீர் சொல்லும் அடியே கேட்கின்றேன். கர்த்தாவே நீர் சொல்லும் அடியே கேட்கின்றேன். பொறுத்தளவிலே இயேசு மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன். ஏன் ஐயா இப்படி நீர் மறைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? நானும் இப்படித்தான் கேட்கிறேன். எதற்காக இப்படி நீர் மறைந்தே வாழ வேண்டும்? ஏன் இந்த இந்திய தேசத்தில் உள்ள 100 கோடி மக்களுக்காக வேண்டி நீர் விக்கிரகத்தின் பக்கத்தில் கொஞ்சம் நின்று தரிசனம் கொடுக்க கூடாதா? ஒரு 5 நிமிடம், ஒரு 2 நிமிடம் ஆங்காங்கு தரிசனம் கொடுக்க கூடாதா? இந்தியாவில் இருக்கும் புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய நதிகள், புண்ணிய சேத்திரங்கள், முனிவர்கள் தங்கி இருக்கும் பல மடங்கள், எல்லா இடங்களிலும் நீ தரிசனம் அளிக்க கூடாதா? எல்லா பூஜா சாரிகளுக்கு நீ தரிசனம் அளிக்க கூடாதா? ஏன் ஏன் நீ தரிசனம் அளிப்பதில்லை? ஏனையா உம்மை நீ மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர்?
நீ எங்களுக்கு வெளிப்பட்டது போல நீ ஏன் அவர்களுக்கு வெளிப்படக்கூடாது? ஏன் எங்களுடைய மக்கள், திருநெல்வேலி மக்கள் எல்லாருக்கும் நீர் வெளிப்படக்கூடாது? அன்றே நாங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நெஞ்சு வலிக்க சத்தமிட்டு பிரசங்கிக்கிறோம். அப்படி பிரசங்கித்த பின்பும் கொஞ்சம் பேர் தானே ஆண்டவரே எங்களுடைய சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு சில ஆயிரங்கள் தானே ஐயா உம்மிடத்தில் வருகிறார்கள். ஆனால் நீர் ஒரு 2 நிமிடம் அந்த இடத்துல தரிசனம் அளித்து நானே தெய்வம், நானே ரட்சகர் என்று ஒரு வார்த்தை திருவுளம் பற்றினால் ஓடோடி வந்து விடுவார்களே ஐயா, தேடி தேடி ஓடி வருவார்களே ஐயா. ஏன் ஐயா தரிசனம் அளிக்க கூடாது? ஏன் உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர்? இது கிறிஸ்தவர்களுடைய கோயில்னு சொல்றாங்களே ஐயா. துதியின் கோட்டை கிறிஸ்தவர்களுடைய கோயில் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்தவர்கள் மட்டும் வருவதற்குரிய இடமாக இதை நாங்கள் வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களே. நீர் இந்த இடத்திலே ஒரு நாள் ராத்திரி தரிசனம் அளித்தால் ஆட்கள் எல்லாம் நீ தரிசனமான இடம் என்று ஓடி வருவார்களே. இந்த இந்தியாவில் இருக்கும் மக்கள், இந்து மக்கள், எங்கள் அன்பு சகோதரர்கள், இஸ்லாமிய மக்கள், எங்கள் அன்பு சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா பாவ மன்னிப்பு பெற்று ஓடி வருவார்களே. ஏனையா வெளிப்பட மாட்டேன்கிறேன்? நான் ஒரு வாழ்க்கை உடையவன், ஒரு ஊழிய அழைப்பு உடையவன், ஒரு ஸ்லாக்கியம் உடையவன், பிரசங்கிப்பதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவன். நான் ஊழியம் செய்து வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தாலும் எவ்வளவு பேர் தான் உம்மண்டை வர முடியும் அப்பா? எவ்வளவு பேர் தான் நரகத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியும் அப்பா? ஆனால் நீர் ஆங்காங்கு தரிசனம் கொடுத்து விடுவார். ஆனால் எவ்வளவு நலவாயிருக்கும். ஏனையா உம்மை மறைத்து கொண்டே இருக்கிறேன், கொஞ்சம் வெளிப்படக்கூடாதா? இதான் எனக்கு ஆசை. எங்க ரொம்ப கூட்டம் நிக்குதோ அங்க இயேசு போய் நின்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே மார்க்கெட்ல நிறைய மக்கள் இருக்கும் போது, இல்லை என்றால் ஒரு அரசியல் கூட்டம், அங்கே நிறைய மக்கள், திடீர்னு மேடையில இயேசு உதிக்க வேண்டும். என்னுடைய ஆசையை சொல்லுகிறேன். அப்படிலாம் எனக்கு ஆசைப்படுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது கூட எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது. என்னன்னா, இந்தியாவில் எத்தனையோ கோடி மக்கள் டெலிவிஷன் பார்க்குறாங்க. திடீர்னு நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் கட் ஆயிடணும். அப்படியே கட் ஆகி வெறும் நீல வானம், அந்த நீல வானத்தில்